அப்படின்னா இங்க இருக்கிற கிறிஸ்தவனும் இங்க இஸ்லாமியனும் தமிழன் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன் வந்தவன் போனவெல்லாம் சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சிருவேன். நான் சொல்றேன் வெறி கொண்டுருவேன். நான் எந்தக்கு நீ இதை பேச்சுக்கிற? யார் சிறுபான்மை? எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்துல இருக்கிறாங்க. இதுல நான் சுரங்கங்களே எங்க மச்சான் எங்க அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன். அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். இஸ்லாம் மார்க்கம் கிறிஸ்தவ மதம் சமயம்னு வச்சுக்கிடுவோம். இது ரெண்டுமே அநீதிக்கு எதிராக பிறந்தது. எங்கள் அண்ணன் பழனி பாபா திரும்ப பதிவு பண்ணுறாங்க, இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன்ன்றாங்க. கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இந்த திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மையை செய்ய சொல்லுங்க. நான் கட்சி விட்டு கலத்திட்டு போயிடுறேன். நான் அரசியல் விட்டு விளையிறேன். ஒரு நன்மையை செய்ய சொல்லுங்க. ஒரு நன்மை இந்த திமுக அதிமுக இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரே ஒரு நன்மை செஞ்சிருக்கு. சொல்லுங்க. ஒரு நன்மை தான் கேட்கிறேன். அந்த தேர்தல் நேரத்தில் அந்த நாடகம் போடுது. பிஜேபி பிடின்னு சீமானுக்கு போட்டாத மோடி வந்துடும். பாய்த்திக்காரா என் வீட்டுல சுத்த போட்டா என் வீட்டுல இருந்தா விளக்கறீங்க. எனக்கு ஓட்டு போட்டா அப்படி பிஜேபி வருங்க. நான் தானே வருவேன்.